ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிக்னேச்சரை எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் நம்ம சைன் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெட்டர் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த சாம்பிள் லெட்டர். இந்த லெட்டரில் தான் நம்ம சைன் பண்ண போகிறோம். இங்கே வித் ரெகார்ட்ஸ் இருக்கு இல்லையா, வித் ரெகார்ட்ஸில் நம்ம நேமுக்கு மேலே இன் பிட்வீனில் நம்ம சைன் பண்ண போகிறோம். அதுக்கு இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பிக்சர்ஸ், அப்புறம் நம்ம பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. நம்ம சைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பிக்சராக இருக்கும், அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் ஓப்பன் ஆகும். இது ஒரு பிக்சராக இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய சைன் நம்ம யாரும் பண்ண மாட்டோம். ஸோ இதை ரீசைஸ் பண்ணுங்க. த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரொம்ப வேரி ஆகுது இல்லையா, நம்ம சிக்னேச்சரோட பேக்ரவுண்ட் கலர் அண்ட் தென் வேர்ட் டாக்குமெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப டிஃபர் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிக்சர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேப் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதில் கரெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனில் போய் பிக்சர் கரெக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணினோன்னா ஃபார்மேட் பிக்சர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். 100% நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நம்ம ஏன் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட நேம் மட்டும் இதில் ஹைலைட் ஆகிருக்கு தெரியுதா. இப்போது நம்ம என்ன பண்ணணும், பிரைட்னஸ், இந்த பிக்சரோடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பிரைட்னஸ் 100% இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளோட சிக்னேச்சர் தெரியாமல் போயிடும். இங்கே பாருங்கள், நம்ம சைன் பண்ணது தெரியல, பட் இந்த ரெண்டு கலர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நான் பிரைட்னஸ் வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது ஈக்குவலாக இருக்கு இல்லையா, நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோட ஓரளவுக்கு ஒத்து போகுது இல்லையா. ஸோ இப்போது இதை நம்ம க்ராப் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே பிக்சர் ஃபார்மேட் டேப்லேயே இருக்கும், க்ராப் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அந்த க்ராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சைனை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரிமைனிங் பார்ட்ஸ் தேவையில்லை. ஸோ நம்ம சிக்னேச்சரை க்ராப் பண்ணியாச்சு. இப்போது இது இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இன் பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய வேறு ஒரு ஆப்ஷன் என்னென்னா, சப்போஸ் நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து இப்போ நான் இது கீழே கொண்டுட்டு போனால், இங்கே பாருங்கள், இதை கொண்டு வந்து கீழே வச்சேன்னா இது வந்து இந்த பேரை வந்து ஹைட் பண்ணிக்கும். ஸோ இது இப்படி இருக்கக்கூடாது. ஃப்ளோட்டிங் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வி கேன் கிளிக் எய்தர் இந்த லேஅவுட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கலாம். எல்ஸ் ஃபார்மேட் டேப்பில் ரேப் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிஹைண்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சிக்னேச்சர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம எந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வச்சாலும் நம்ம சிக்னேச்சர் தெரியும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளோட சிக்னேச்சர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் இதை இங்கே பிட்வீனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே இப்போ பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சைன் பண்ண மாதிரியே இருக்கு இல்லையா, இப்படி தான் வந்து நம்மளோட சிக்னேச்சரை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஐ திங்க் திஸ் இஸ் த ஈஸி மெத்தட் ஃபார் யூ டு லேர்ன். தேங்க்யூ.